ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நிறைய புது இன்வெஸ்டர் ஏதோ ஒரு ஷேர்ஸை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட இருந்தோ வாங்குறோம்னு நினைப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, பப்ளிக்கா லிஸ்ட் ஆகி இருக்க எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கட்டும், அதை ஏதோ ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அதாவது ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்ஸை விற்கிறாரு, அதை நம்ம வாங்குறோம். கம்பெனி கிட்ட இருந்து வாங்கல. இதை தான் செகண்டரி மார்க்கெட்னு சொல்றோம். ஆனா ஒரு கம்பெனி முதல்ல தங்களோட ஸ்டாக்ஸை ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் ஸ்டாக்ஸை வாங்க முடியும். இதை பிரைமரி மார்க்கெட்னு சொல்றோம். இப்பதான் முதல்ல இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை லிஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் ஐபிஓன்னு சொல்றோம். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓல நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு காரணம், இன்வெஸ்ட் பண்ண 3 நாள்லே 100 to 150% ரிட்டர்ன் வாங்குறோங்கிற எதிர்பார்ப்புல தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா அதோட டிஆர்ஹெச்பி, அதாவது டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸை பார்க்கணும். ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆவதற்கு முன்னாடி செபி கிட்ட அதோட எல்லா டீடைல்ஸையும் சப்மிட் பண்ணும். அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் தான் நம்ம டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவிலே 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு என்எஸ்சி, இன்னொன்னு பிஎஸ்சி. இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஐபிஓல லிஸ்ட் ஆகும். இதை தவிர்த்து பிஎஸ்சி எஸ்எம்இ, என்எஸ்சி எஸ்எம்இன்னு இன்னும் சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பெரிய எக்ஸ்சேஞ்சில் மெயின் போர்டாக லிஸ்ட் ஆகிற ஷேர்ஸை மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. சின்ன கம்பெனிஸும் ஐபிஓவில் வரும். இதை எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு தமிழ் மார்க்கெட் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணுங்க.